எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, சரியான தரவுகளோடு அது தரப்படுகிறதா, இஸ் தட் ஆத்தென்டிக் என்பதை பார்ப்பதில்லை. அப்ப அறகுறையா அறவை கடை போயிருது. ஆஃப் பாயில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு அறவேட்டுக்காட்டு தன்மையோடு ஒரு கல்வியை உள்வாங்குகிற போது அது சரியான இடத்தில், சரியான தளத்தில் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் அது வலு சேர்க்குமா? முதல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஒரு ஒரு ப்ராப்பரான பிராண்டை கிரியேட் பண்ணுமா? அப்போ படிப்பதை கசடில்லாமல் நாம் கற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். நட்டால் நட்டால் என்ன பலன்? நாளறிந்து நட்டால் நட்ட பலன். உலகத்திலே மிகப்பெரிய கெட்ட வார்த்தை எதுங்க? தள்ளி போடுவது. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறது கான்ஃபிடென்ட்டான வேர்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு மூவியில் வந்துச்சு. அது பார்த்துக்கலாங்கிறது வேற, இது பார்த்துக்கலாங்கிறது வேற. பார்த்துக்கலாம் எப்ப பார்த்துக்கலாம்? ஒரு வேலையை எடுக்கிற போது தள்ளி போட்டு செய்யலாம் என்றால் ஒரு மீடியாக்ரிட்டி அங்க உருவாயிருது. பெஸ்ட் நோக்கி நம்ம போக முடியாதுங்க. ஏதோ வேலையை முடித்து விட்டேன் என்பதே சாதனையாக அங்க வந்துருது. அப்போ இப்ப நீங்க உருவாக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் இதனுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையை சொல்றதை விட செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது.